மை நேம் இஸ் பி விஜயகுமார், ஏர் மீடியா ப்ராட்காஸ்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், கோயம்புத்தூர். அதாவது மீடியா ரிலேட்டடாக எஃப்எம் அண்டு டிவி அண்டு விஸ்காம் மாஸ்காம் டிபார்ட்மெண்ட்டு அண்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கெல்லாம் வந்து ஒரு மீடியா அட்வைசர், ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்டு, பிஆர் ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. எங்களுடைய ஏர் மீடியா ப்ராட்காஸ்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியானுடைய முதல் நம்மளுடைய ரேடியோ டிபிஎல் லைசன்ஸ் ஹோல்டர். நாங்கள் இந்தியாவிலேயே ஒரு 8 பேர் இருக்காங்க, அதில் நாங்களும் ஒரு லைசன்ஸ் ஹோல்டர். ஸோ ஒரு ரேடியோ ஆரம்பிக்கணும், கல்லூரி மற்ற இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கவர்மெண்டோடைய சப்சிடியும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, நிறைய பேர் தெரியறதில்ல. அதுக்கான எல்லா கைட்லைன்ஸும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் போக இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான நமக்கு ஒரு ஸ்டார்ட் அப் திருவிழா நடக்குதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுவும் இல்லாமல் இங்கே ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து எல்லாம் நிறைய கண்ட்ரிஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் திறமையெல்லாம் வந்து நிறைய பேர் எப்படி வெளிக்கொண்டாடணும், எப்படி அதை டெவலப் பண்ணணும், அதை எப்படி வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் நம்ம வந்து ஒரு கண்டுபிடி பண்ணாலும் அதுக்கு நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு டீம் வேணும். அது தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய உலக லெவலில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு இந்தியா லெவலில் ஒரு பெருமையான ஒரு விஷயம் கோயம்புத்தூர் நடக்குது. அதை நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னும் நிறையா மாணவர்களுக்கு நிறையா சலுகைகள், நிறையா ஸ்டால்ஸ்களாக இருக்குது. நிறைய பேர் வாங்க, வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குதுன்னு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கும். அதனால் அனைவரும் வாங்க, இந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சியை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்.